வயிறு வலிக்கான ஒரு காமன் காஸ் பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸை நேச்சுரலாக தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும் டாக்டர் சந்துரு? வணக்கம். சரியான அளவில் நம்ம தண்ணி குடிக்கலைன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வருமா? எஸ், கண்டிப்பாக வரங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் அசோசியேஷனே இருக்குது. நம்ம தினசரி பார்த்தீங்கன்னா கரெக்டான அமௌண்ட் வாட்டர் எடுத்துக்கிறப்போ நம்மளோட யூரின் ஃபார்மேஷன் நார்மலாக இருக்கிறனால நம்மளோட கிட்னி சிஸ்டமும் ஹெல்த்தியாக இருக்கும். அதே நீங்கள் தண்ணி ஒழுங்காக குடிக்கல இல்லை ரொம்ப கம்மியாக குடிக்கிறீங்கன்னா அந்த கிட்னி சிஸ்டமில் இருக்கிற மினரல்ஸ் தேய்மானம் ஆகும். இந்த தேய்மானத்தினால நிறைய ஸ்டோன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் ரெக்கமெண்டேஷன் படியே பார்த்தீங்கன்னா தினசரி 2.5 to 3 liters ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் எஸ்பெஷலி நம்ம டிராபிக்கல் கண்ட்ரீஸ் மாதிரி இந்தியா, எஸ்பெஷலி சென்னை போல் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெயில் தான். 7 to 9 மாதம் நமக்கு சம்மர் தான். இதில் வர ஹீட் வேவ்ஸ்னால நமக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ அதனால் தினசரி வாழ்க்கையில் நம்ம ரெக்கமெண்ட் அமௌண்ட் வாட்டர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிட்ரிக் ஆசிட் உள்ள ஃப்ரூட்ஸை கன்சியூம் பண்ணுறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப்ஸ், ஆரஞ்சஸ், ஆப்பிள், லைம், இது ஃப்ரூட்ஸாவோ இல்லை ஜூஸாவோ எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் ஆக்சலேட் ஃபார்மேஷனை கம்மி பண்ணி அதனால கிட்னி ஸ்டோன்ஸ் வராமையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.